உடம்புல தெம்பே இல்லைன்னா இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க. உடம்பு தெம்பு நான் ஆடல சாமி, மனசு தெம்பு. அந்த தெம்போடையே எல்லாத்தையும் தூக்கி அடக்க முடியும். எதுக்கு தெம்பு வேணுமோ அதுக்கு தெம்பு வேண்டாம். எனக்கு ஒரு தெம்பு வேணும். பாபா யாருடா? விட்டு வந்திருக்கேன் பாபா. எதுக்கிட்ட வந்திருக்கு? பசிக்கிறது, உங்ககிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டுட்டு வந்தேன். பசின்னா விட்டு கிட்ட போனா ஏதாவது போடுவாங்க. என்கிட்ட வந்து எங்க போகணுமோ யாருகிட்ட கேட்கணுமோ அவகிட்ட கேட்கணும்டா. நானே பிக்காரின்னு பாடிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து பசிக்கிறதா? வாழை கட்டி புத்தல் போட்டு வாங்க 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 கூட்டு கூட்டு சாதம் போடுறாங்க. அங்க போய் சொல்ல வேண்டிட்டாங்க. அது அவளுக்கு, எனக்கு இல்ல. ஓ, நீ என்ன மாதிரி நீச்சல் ஜாதிக்காரனா? உனக்கு போட மாட்டாளா? பிறப்புனால என்னமோ இடைய குலம்தான், ஆனா நீச்ச ஜாதி இல்ல, ஒரு சொந்த ஜாதி. பாபா உனக்கு சாதம் கிடைக்கலையா? போட மாட்டேங்கிறா. என்னமோ அது என்னமோ குடுக்கறேன் குடுக்கறேன்னு சொல்லிட்டு பெருசு பெருசா அண்டாவெல்லாம் வரும். என்னமோ நான் சாப்பிட்டு எனக்கு என்னமோ திருஷ்டி பட்டுடுற மாதிரி திரைய வேற போட்டுருவான். திரைய போட்டுட்டு இத்தனோட்டு ஒரு உத்திரணி. நானும் காசி எல்லாம் போய் தேடி தேடி பார்த்துட்டேன். அந்த உத்திரணி எங்க கிடைக்கிறதுன்னு என் கண்ணுல தென்படல. அந்த மாதிரி ஒரு உத்திரணி. அதுல இப்படி முக்கினா ஜலம் இருக்கா மாதிரி இருக்கணும், இல்லாத மாதிரியும் இருக்கணும். எடுத்து இப்படி தளிப்பான். ஒரு துளசியை தூக்கி விட்டு அடிவான். சரி ஏதோ குடுக்க போறானே நினைச்சு கண்ணை திறந்து பார்த்தா அண்டா காணோம். ஓஹோ, அண்டா எங்கெல்லாம் எங்கடா போச்சுன்னா அண்டா அண்டாவா உட்கார்ந்து அண்டாவை காலி பண்ணிட்டு இருக்கு. சரி இது போனா போட்டு. என் மருமா அடிச்ச கூத்துனால நான் படுற அவஸ்தை எனக்கு என்ன தெரியும். பரம்பரையே பஞ்சத்துக்கு அடிபடுதா? பஞ்சத்துக்கு அடிபடல, நிறைய இருக்கு ஆனா இல்ல. அதுதான் என் கதை. ஒண்ணு தெரியுமா, எல்லாம் நினைச்சுட்டு இருக்கான். மலை மேல நான் நின்னுண்டு எனக்கு என்னமோ கோடி கோடியா குட்டி 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 குடுக்குறான்னு நினைச்சுண்டு, நான் சாப்பிடுறது என்னமோ இத்தினூண்டு ஒரு உடஞ்ச சட்டியில தயிர் சாதம் தானே. லட்டு 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 லட்டுன்னு அது பின்னாடி அலையிறதுங்க இவாள்லாம். எனக்கு லட்டுவை கொடுத்து உடஞ்ச சட்டியில தயிர் சாதம். தலையெழுத்த பத்தியா விட்டு தொலை. மருமா இருக்கான் எனக்கு, அழகன்னு பேரு. பார்த்தாலே அப்படி பார்த்துட்டே இருக்கலாம். அவன் சொன்னான், மாமா 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 உனக்கு அமிர்தமும் சம்பந்தம் உண்டாமே. ஆமாண்டான்னு. உனக்கு அமிர்தம் தான் சம்பந்தம், எனக்கு பஞ்சாமிர்தமே சம்பந்தம் உண்டுன்னா. ஓஹோ, அப்படி ஒரு விஷயம் வேற இருக்காடான்னு. ஆமா மாமான்னா. சரி சொன்ன உடனே அது எப்படி எல்லாம் தயார் பண்ணுவான்னு அவன்கிட்ட கேட்டுட்டு, எனக்கு 7 சப்தரிஷி மண்டலம் மாதிரி ஒண்ணு இருக்கு, 7 பண்டா.
பரம்பரையா அவள்கிட்ட சொன்னேன்டே இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காண்டா எனக்கும் பண்ணும் போலாண்டா அப்படின்னு. சரி பண்றேன்னு பெரிய அண்டால பஞ்சாமிரதத்தை கலக்கிட்டு வருவா. தலையெழுத்து அப்பதான் ஆரம்பமே. இருக்கிறதெல்லாம் கலக்கிட்டு ஒருத்த வந்து நல்லா சுட எண்ணெயை தேய்ச்சிட்டு போவான். அப்பவே கபன்னு ரசிக்கும். அண்டாவா ஜலத்தை கொட்டுவா, அண்டாவா பாலை கொட்டுவா. எல்லாம் போய் தொலைஞ்சதுக்கு அப்புறம் இது வரும். ஆஹா பஞ்சாமிரதம் வருது அப்படின்னு கைய விட்டு இப்படி கலக்குவான். உருண்டைய எடுத்து இப்படி வச்சு அப்படியே ஒரு வழி அடிச்ச அடியோட அப்படியே வழிச்சிடுவான். வாய்க்கிட்ட இதுவரைக்கும் ஒண்ணும் ஒட்டினா எனக்கு தெரியும். ஒருவேளை இந்த காவிரி ஆத்து ஓரமா எங்கேயாவது பாடசாலை நடத்துறாளோ என்னமோ, பஞ்சாமிர்தத்தை சுத்தமாக வழிப்பது எப்படி? நல்லா பழகினவனும் அப்படிதான் இருக்கா, புதுசா வந்தவனும் அப்படித்தான் இருக்கான். அவன் இன்னும் நல்லா சுத்தமா வழிக்கிறான். என்னத்தை பண்றது? என் தலையெழுத்து பசின்னு நானும் நிலையிறேன். பிக்காரின்னு பாடின இவர் பிக்காரின்னு பாடினா பிக்காரி ஆயிடுவாளா? பிக்காரி ஆனதால பிக்காரின்னு பாடுறேன்டா. என்ன பாடின அப்படி? ஏ பாபா, பாட்டையே தப்பா பாடிட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் எது சொல்லுங்க. பரம்பரையா எங்க மாமா அப்படிதான் சொல்லி கொடுத்ததா நாங்க எல்லாம் பாடிட்டு இருக்கோம். ஏன் பரம்பரையா தப்பு பண்ணக்கூடாதா? மாமா எல்லாம் தப்பு பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். மாமா தப்பு பண்ண மாட்டானா? அவளுக்கு முந்தின பரம்பரை தப்பு பண்ணி அந்த தப்பையே இந்த மாமா சரி பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாருன்னா தப்பு தானே. மாமா விகாஸ் மாமா பிகாரி தானே பரம்பரையா அப்படிதான் பாடிட்டு இருக்கோம். கோயிலுக்கு அப்புறம் பிகாரி தான் நான் இல்லைன்னு சொல்லலையே. என்ன ஆனா மாத்தி பாடு. எப்படி? தேவா ஹோய் ந பிகாரின்னு பாடு. பசிக்கிறது தேவா ஹோய் பசிக்கிறது. நான் பிக்காரி இல்ல, நான் பிக்காரி இல்ல. நித்தி சகல மங்க குலம் தரும் செல்வம் கலந்திடும் அதியாப்படுது நிலம் தரும் விசும் தரும் நலம் தரும் சொல்லை யார் கட்டுக்கொண்டேன். நாராயண 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 என்று நாமம். நான் பிக்காரி இல்ல. நியாயமா? இதுதானே நான் அப்ப சொன்னேன். இதுக்கு ஒரு பாட்டை பாடி ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நான் பிக்காரி இல்லை. எதுவுமே சுயமா அனுபவிச்சாதாங்க அனுபவிக்க முடியும். அடுத்த ஒரு சொல்லி கேட்ட அனுபவம் கிடையாது. ஓஹோ, பிக்காரிங்கிறது இல்ல, நான் வந்து சொல்லணும், அதை சுயமா அனுபவிக்கணும். எவ்வளவு பெரிய தப்பு சொன்னேன். பரம்பரையா தப்புவா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீயே தப்பா சொல்லிருந்தா அதுக்குதான் அனுபவிச்சு பார்த்தேன். நான் பிக்காரி இல்ல சொல்லிட்டேன். இல்ல பாபா, ஓம் பரம்பரையில இருந்துதான் அது எல்லாம் நிவர்த்தியானும்னு இருக்கும் என்னமோ. சரி, பசிக்கிறது ஏதாவது கூட. பைத்தியம், என் வீட்டுல பழைய சோறு புளிச்ச தயிர். பைத்தியக்காரா, எனக்கு பழகின சோறுன்னு சொல்லு. நித்தியப்படி அதன் மேல் துளசியையும் தீர்த்தமும் விட்டு பிரேமையுடன் நிவேதனம் செய்வாயே. எனக்கு பழகின சோறு புளிச்ச தயிர். எது புளிச்சது? பெரிய நுனியலையை போட்டு அதுல பஞ்சபட்ச பிரமாணங்கள்லாம் பரமாறி பிரேமையே இல்லாம பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா, சாப்பிட்டா சாப்பிடு சாப்பிடாட்டி போன்னு நிவேதனம் பண்றாளே, அதுதான் அப்பா புளிச்சு போச்சு. பாப்பா பசிக்கிறது பாப்பா. சும்மா பிராணம் வாங்க. நானே இந்த மாட்டை அடக்க பண்ண முடியாம உட்காந்துருக்கேன். போயிடுதா? சந்தோஷமா இல்ல, போயிடுதான்னு கேட்கறதே எப்படி இருக்கு? இல்ல, போயிடுத்து, வேலை வந்துடுத்து. சரி, இது போயிடுத்து, நீ அடக்கம் பண்ணலன்னா உன்னை என்ன பண்ணுவா? ஒரு பைத்தியம் வந்தா
ஊரை விட்டு தள்ளிடுவான். இல்ல அவனுக்கு பைத்தியம் தான் பேரு. இந்த ஊரை விட்டு 4 ஊர் தள்ளி வச்சிருவாங்க. ஒண்ணு தெரியுமா, அவனை பார்த்து ஒருத்தன் பாடவே பாடியிருக்கான், பித்தாது. ஓஹோ, உனக்கு புரியாது. நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலையே. என்னைக்குதான் புரிஞ்சிருக்கு நான் பேசுறது, புரியாது. சரி, இத நான் வேணா உனக்கு அடக்கம் பண்றதுக்கு உபகாரமா இருக்கட்டுமா? தும்மா தோண்டு பையன் நீ உபகாரம் பண்ண போறியா? தும்மா தோண்டு பையன். இப்படித்தான் ஒரு மகாராஜா சொன்ன. கேட்டது 3 போருமான்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டேன், 1 போரும்தான். கேட்டுட்டோம் 3 கொடுக்கிறேன்னு கை நீட்டினார். 1 இங்கே, 1 அங்கே, 1 இங்கேன்னு அவன் கதையை முடிச்சான். பாபா, என்னடா? நான் அவனை அடக்கம் பண்றதுக்கு உதவியா இருக்கேனே. சரி பண்ணு. ஆனா ஒரு சின்ன நிபந்தனை. என்னது? நான் முன்தோல் போடுவேன், நீ பின்தோல் போடணும். நினைச்சு என்ன? மாட்டுக்கு முன்னாடி கழுத்து மட்டும்தான் இருக்கும். சரி. தும்மா தூண்டு இருக்கும். பின்னாடி தும்மா பெருசு இருக்கும். அத நான் தூக்கணும், தும்மா தூண்டு நீ தூக்கும். அப்படிதானே? அப்படி இல்ல பாபா, உன் பாரத்தை இறக்கத்தானே நாமே வந்தோம். இதெல்லாம் வரும்போது சொல்ற கதை தெரியல பாபா. அது வேற கதை. இது என்னன்னு சொல்லுவா? மாடு. ஒன்ன போய் கேட்டேன் பாரு, இது என்னன்னு சொல்லுவேன்? லக்ஷ்மின்னு சொல்லுவேன். எடுத்த உடனே சரியா சொல்லிட்டாரு. சரியா, பரவாயில்ல, இருக்கட்டும். அது பாரு, அரையற மாதிரி லட்சுமின்னு. நீங்க எப்படி சொல்லுவேன்? லக்ஷ்மி தான் நீங்களும். பரவாயில்ல, நீங்க மகாலட்சுமி. அந்த சாட்சாத் மகாலட்சுமி என் பின்னாடி வந்து பழக்கமே தவிர அவ பின்னாடி நான் போய் பழக்கமே கிடையாது. அதனால நான் முன்தோள் போடுவேன், நீ பின்தோள் போடுவேன். பாபா, முதல்ல உங்க ஊருக்கு ஒரு கை தட்டிக்கோங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் எங்களுக்கு தட்டலாம். 917 மாடு என்னன்னு கேட்ட உடனே முதல்ல மகாலட்சுமின்னு சொன்ன ஊர் மாயவரம். மற்ற ஊர்லாம் ஒண்ணு பசு அப்படிம்பா, இல்ல கோமாதா அம்பா எல்லாம் சொல்லிட்டு கடைசியா தான் மகாலட்சுமின்னு வருவோம். உங்க ஊர்ல தான் முதல்ல எடுத்து மகாலட்சுமி. மகா சொல்லல, பரவாயில்ல பரவாயில்ல. நான் எடுத்து வைக்கட்டுமா? மகாலட்சுமி அவ என் பின்னாடி வந்துதான் பழக்கம், அவ பின்னாடி நான் பழக்கம் கிடையாது. இப்பதான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? லோகம் பூரா ஏண்டா அவ பின்னாடி ஓடுறதுன்னு பார்த்தேன். அவ பின்னாடி ஓடினா உன் பின்னாடி ஓடுற மாதிரியா? இல்லையே இல்லையே. என்ன நினைச்சுண்டு அவ பின்னாடி ஓடினா என் பின்னாடி ஓடி வரா மாதிரி, வேற எதையோ நினைச்சுண்டு அவ பின்னாடி ஓடினா அது அப்படித்தான். சரி, நான் எடுத்து வைக்கிறேன். இது நீ சிரமப்படாத பாபா. என்ன சொன்ன? 7 நாள் தூக்கி நின்னேன். மாட்டையா? அது வேற கதை.
மின்னல் அடிச்சுதா? எனக்கு இப்ப என்னமோ அடிச்சது. மின்னல் அடிச்ச உடனே எனக்கே என்னமோ அடிச்சுட்டு. மின்னல் அடிச்ச உடனே உன் மூஞ்சில பழிச்சு 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 நம்ம பார்த்தேன்னா. ஆமா, மழைன்னா மின்னல் இருக்கும், இடி இருக்கும். எதையோ படிச்சு படிச்சுன்னு பார்த்துட்டேன். பரவாயில்லவா? பாபா, என்னடா? நான் அடக்கம் பண்றேன். நீ அடக்கம் பண்ணிட்டியா? எல்லா வேலையும் நமக்கு தெரியும். குழி வெட்டணும், 2-3 பேர் நல்லா பண்ண முடியும். நீ பாடுறியா? நான் பாடுறேன். நான் அடக்கம் பண்றேன். ஆடுவேன், ஆ, ஆனா எங்க உமாச்சி பேர்ல தான் பாடுவேன். வேற பாட்டே தெரியாது எனக்கு. உங்க உமாச்சி யாரு? விட்டல். என் பேரு பைத்தியம். என்ன? உமாச்சி பேர் உனக்கு வச்சிருக்கா, ஒரு பேர் உமாச்சி பேர் இல்ல. என் பேரை உங்க ஊர் உமாச்சி வச்சுட்டு என்னமோ எங்க ஊர் உமாச்சின்னு ஆடுற. எங்க ஊர் உமாச்சி பேர் உனக்கு வச்சிருக்கா லூசு. உங்க ஊர் உமாச்சிக்கு எவ்வளவு பேரு? அப்படி இல்லடா, ஆ, ஒரு குழந்தை பிறந்த உடனே சரி, அம்மா வாத்துல ஒரு பேர் வைப்பா, அப்பா வாத்துல ஒரு பேர் வைப்பா, உம்மாச்சி பேர் ஒண்ணு வைப்பா. உமாச்சி பேரு. அம்மா வாத்து பேரு ஆத்துல கூப்பிடுறதுக்கு, சரி அப்பா வாத்து பேரு ஸ்கூல்ல எழுதுறதுக்கு, சரி. உம்மாச்சி பேரு வாழ்க்கையில ஒரே ஒரு தாட்டி வைக்கிற அன்னைக்கு மட்டும் கூப்பிடுறதுக்கு. ஓஹோ, அது வாஸ்தவம் தான். அது வச்சிருக்காங்க. என்ன? இப்ப சத்தப்படி சொன்னாலும் நீ லட்சுமின்னு அதெல்லாம் பேர் வைப்பாமா. ஆஹா. மறுநாளைக்கு லட்சுமி ஆகும், ஆ. 3வது நாள் லக்ஸ், 4வது நாள் ரெக்ஸோனா, ஹமாமு அப்படிலாம் ஆகும். ஆஹா. சுப்பிரமணியன் அழகா பேர் வச்சிருப்பாங்க. ஆ. 2வது நாள் சிப்புக்குட்டி, ஆ. 3வது நாள் சுப்புடி, 4வது நாள் சிப்பு. எங்க பேர் அடிச்சுக்கிறது? நீ எங்கேயும் அடிச்சுக்க வேண்டாம். அது ஆ, நாம சங்கல்பித்தாதானே அந்த நாமாவே திருநாக்குல வரும். அவ்வளவு சுலபமான விஷயமா என்ன? பாபா, உங்க ஊர்ல எல்லாம் 3 பேரு. சில பேர் ஊர்ல எவ்வளவு பேருன்னு அவளுக்கே தெரியாம சில பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எங்க ஊரு கதை வேற. உன் கதை எல்லாமே விசித்திரமானதுதான். ஆ, ஒரு தாத்தா இருந்தார், ஆ. வில்லங்கமான தாத்தா. உங்க தாத்தானாலே போதும் இல்லைங்க, நான் புரிஞ்சுப்பேன். ஆஹா. உண்மையிலேயே வில்லங்கமான தாத்தா. கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சபதம் எடுத்தார். ஆ, சபதம் எடுத்து ஆ. பிராணம் போற நேரத்துல என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சார். பிராணம் போற நேரத்துல என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சார். போன அப்புறம் என்ன கூப்பிடுவா, போறதுக்கு முன்னாடி உன்ன கூப்பிடுவா. போறதுக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டா போக வேண்டிய இடம் வேற, என்ன கூப்பிடலன்னா நீதான் வந்தாகணும், வேற கதை இல்ல. சரி, கூப்பிட்டு அனுப்பிச்சார்.
தலைமாட்டில் நானும் போய் நின்னேன். என்னை பார்த்து பாவமா சிரிச்சார், நானும் சிரிச்சேன். திருப்பி என்னை பார்த்து சிரிச்சார், நானும் சிரிச்சேன். டே கண்ணா கண்ணா ஆசையா கூப்பிட்டார். கண்ணா உனக்கு பேர் வைக்கணும்னு ஆசையா இருக்குடா, பேர் வைக்கட்டுமாடா அப்படின்னா. சரி பாவம் பெருசு சால கிடக்குது, வச்சுட்டு போறதே வச்சுக்கோயே அப்படின்னு வைக்க ஆரம்பிச்சாரு பாரு. விஸ்வம் விஷ்ணுவசக்காரோ பூதமப்ய பவத்பிரபு பூதகிருத்பூதவித்பாவோ பூதாத்மா பூதபாவனகா பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிகி அப்யய புருஷச்சாட்சி சேத்யோஜனயவஜ யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷ ஈஸ்வரகா அப்படின்னு 1008 பேர் எனக்கு வச்சார். பரவாயில்ல, நீ ஏதோ பாடு, நீ உங்க உமாச்சியை நினைச்சிட்டு பாடுறேன், நீ பாடு. நீ என்ன பத்தி பாடுறேன்னு நினைச்சிட்டு என்ன இந்த நாக்கால மனுஷனை பத்தி பாடல. நான் மனுஷனை பத்தியா பாட சொன்னேன்? உன்னை பத்தி பாட சொன்னேன்ல. உனக்கு புரிஞ்சது அவ்வளவுதான். நான் என்ன சொன்னேன்? ஒன்னு புரிஞ்சிருத்து. என்ன? திமிர் பிடிச்சாலே பிறக்கும் போதே திமிர் பிடிச்சாலேன்னா ஒண்ணு தெரியுமா? உங்க ஆத்துல எல்லாம் நீ பிறந்து தவழ்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு கிளுகிழுப்பையும் ஊதலும் வாங்கி கொடுப்பான். ஆனா ஐயா கதை வேற. பிறக்கும் போதே கையில கிளுகிழுப்பையும் ஊதலும் போட தானே பிறந்தோம். என் கதை தனி. பாபா 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 ஏ பாபா, நீ உமாச்சி நினைச்சுன்னு பாடுறேன், பாடு. பாவம் எங்க உமாச்சி சும்மா நீ பேசுற மாதிரி சாமான் ஆடலடா. ஒரு மாற்றத்துக்கு தூக்கிட்டே. அப்படி சொல்லக்கூடாது. மகாலட்சுமிய தூக்கினதுனாலதான் நான் தூக்கிட்டேன்னு சொன்னேன். மாட்ட தூக்க பரவாயில்ல, நீ பாடு. நீ உமாச்சிய பாடுறேன் நீ நினைச்சுக்கோ, என்னை பத்தி நீ பாடுறேன் நான் நினைச்சுக்கிறேன். குழி வெட்டுறேன். உங்க உமாச்சி எதை தூக்கினா தெரியுமா? சொன்னாதானே தெரியும். ஜாகத்தோ ஐயோ பியூட்டிஃபுல்.